மொபைல் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போது என் மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பை ஒன்னாக செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே நான் செலக்டாக கொடுத்து எல்லாத்தையும் டெலீட் பண்ண போகிறேன். அரௌண்ட் ஒரு 350 சம்திங் கான்டாக்ட்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா கான்டாக்ட்ஸுமே டெலீட் ஆகிட்டுக்குது. கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா மெயில் ஐடியில் இருந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இதே போல் உங்களோட பிசியில் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம மொத்தமாக ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு கூகுள் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன்இன் பண்ணாதவங்க சைன்இன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு கான்டாக்ட்குள்ளேயே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் எனக்கு ஒரு 350 கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் டெலீட் பண்ணது தான், பட் இதில் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இதுலேயும் நான் ஒவ்வொரு கான்டாக்டாக செலக்ட் பண்ணி அப்படியே நான் டெலீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா கான்டாக்ட்டுமே இப்போது அந்த 3 டாட் இருக்கல அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெலிட் பண்ணுறேன். நான் இப்போது ஃபுல்லாக எல்லா கான்டாக்ட்டும் டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு அன்டூ சேஞ்சஸ் அண்டு மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் மெயின். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அன்டூ சேஞ்சஸ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அன்டூ சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் 1 வீக்கா 1 மந்த்தா 2 வீக்ஸாக இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் வேணாலும் நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு அன்டூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 செகண்ட்ஸில் என்னோடய பிசியில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்டுமே அப்படியே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. இப்போ இதே மெத்தட் மூலமாக தான் நான் வந்து மொபைல்லையும் சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ மொபைலில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதையும் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அதையும் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்லேயே ஒரு 350 கான்டாக்ட்ஸ் இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ நம்ம பிசியில் எல்லா கான்டாக்ட்டுமே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அதே போல் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா கான்டாக்ட்டும் ரெக்கவர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கூகுள் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லா கான்டாக்ட்டுமே ரெக்கவர் ஆகி வந்துடுச்சு. ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் தான் என்னோடய அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.